ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் ரெசிபி பண்ணலாம். ஆனால் நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். கரம் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் நல்ல வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுது அதையும் போட்டு வதக்கிட்டு 2 கப் அளவுக்கு தக்காளி, 1 கப் வெங்காயம்னா 2 கப் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தொக்கு கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வதங்கினதும் 1 கப் சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, உப்பு, கொத்தமல்லி தலை, நெய் இதெல்லாம் போட்டு குக்கரை மூடி கரெக்டாக 3 விசிலுக்கு வச்சு எடுத்தோம் அப்படின்னா உதிரியான தக்காளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆயிடும். நார்மல் தக்காளி சாதம் பண்ணும்போது அந்த தொக்கும் ரைஸும் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ பிகினர்ஸ்க்கான பர்ஃபெக்ட் ரெசிபி. இதுக்கு தொட்டுக்க வந்து வாழைக்காய் சிப்ஸ், அதுக்கு வந்து வாழைக்காவை ரவுண்டாக சீவிட்டு ஃப்ரை பண்ணும்போதே மஞ்சள் பொடி, உப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிளை பொடிசாக கட் பண்ணி ஒரு பனானாவை போட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச பாதாம், முந்திரி, டேட்ஸ் இது எல்லாத்தையும் அதில் போட்டு 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 1 கப் சில்டு மில்க் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு செம ஃபில்லிங்காக இருக்கும். ரிஷினிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் குடிச்சிட்டு போனால் ஒரு வழியாக லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. தக்காளி சாதம், வாழைக்காய் சிப்ஸு, தயிர் சாதம், ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட் பேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.